சவுதி அரேபியா தற்போது பாலஸ்தீனத்தை தனியாக விட்டுவிட்டு இஸ்ரேலுடனான தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு F-35 விமானங்களை வாங்க போகிறார்களா, அல்லது பாலஸ்தீன சுதந்திரத்தை வலியுறுத்தி F-35 கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பாலஸ்தீன சுதந்திரம் தான் முக்கியம் என்கிற இடத்திற்கு செல்ல போகிறார்களா இல்லையா என்கிற கேள்விகளுக்கு மத்தியிலே தான் இங்கிலாந்தினுடைய 202 ஆண்டுகள் பழமையான விவாதங்களுக்கான சங்கம் விடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பில் பிராந்தியத்தினுடைய ஸ்திரமின்மைக்கு மிகப்பெரிய காரணமாக அமைகிறது ஈரான் அல்ல, ஈரானை விட ஆபத்தானது இஸ்ரேல் தான் என்கிற பேருண்மையை உடைத்து சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான பயங்கரவாத தாக்குதல்கள் தற்போது முடிவுக்கு வந்து இன்றோடு 37வது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது, பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் இது தொடர்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற இன்றைய அப்டேட்டான செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்திகளுக்குள் நுழைவதற்கு முன்பதாக இன்றைய தினம் ஆக்ஸ்போர்ட் யூனியன் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தினுடைய 202 ஆண்டுகள் பழமையான விவாதங்களுக்கான சங்கம் விடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பில் பிராந்தியத்தினுடைய ஸ்திரமின்மைக்கு மிகப்பெரிய காரணமாக அமைகிறது ஈரான் அல்ல, ஈரானை விட ஆபத்தானது இஸ்ரேல் தான் என்கிற பேருண்மையை உடைத்து சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இஸ்ரேல் யாரு, அவர்களுடைய செயல்பாடு என்ன, அவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதையெல்லாம் தற்போது சர்வதேசமே பேச ஆரம்பித்திருக்கிறது என்பது இங்கே கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனம் இஸ்ரேல் வார் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல நாடுகளும் அமெரிக்காவோடு பலகட்ட பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வருகிறது. எதிர்வருகிற செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பின் போது சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்காவினுடைய F-35 விமானங்களை வாங்குவதற்கான உரிமையை, அனுமதியை சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் கேட்பார் என்றும், அப்படி கேட்டால் கொடுப்பதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது தொடர்பான உச்சகட்ட பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திர ரீதியாக 2 நாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இது தொடர்பாக இஸ்ரேலிடத்தில் அமெரிக்கா கருத்து கேட்ட நிலையில் சவுதி அரேபியா இஸ்ரேலோடு ராஜ்ய தொடர்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு, இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு UAE, பஹ்ரைன், மொரோக்கோ மாதிரி விரைவாக இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற பட்சத்தில் F-35 விமானங்களை சவுதிக்கு விற்பதற்கு அனுமதி கொடுக்கலாம் என்கிற கருத்தை இஸ்ரேலும் வழிமொழிந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே ஜனாதிபதியாக இருக்கிற காலகட்டத்தில் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற பெயரில் UAE, மொரோக்கோ, பஹ்ரைன் ஆகிய நாடுகளை இஸ்ரேலோடு அவர்களுடைய தொடர்புகளை அங்கீகரிக்கிற விதமாக அந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருந்தார். தூதுவராலய தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. இஸ்ரேலை தனிநாடாக இந்த அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் ஏற்றுக்கொண்டிருந்த நிலையில தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னுக்கு வந்திருக்கின்றன. சவுதி அரேபியா இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்கும் பட்சத்தில் மற்ற அரபு நாடுகளும் சர்வசாதாரணமாக அதை அங்கீகரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் சவுதி அரேபியா இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் பாலஸ்தீனத்தை தனிநாடாக இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான உரிமைகளையும் சலுகைகளையும் அனுமதியையும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிற பட்சத்தில் தான் நாங்கள் இஸ்ரேலை தனிநாடாக ஏற்றுக்கொள்வோம் என்பதை ஒரு அரச கொள்கையாகவே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. எனவே சவுதி அரேபியா தற்போது பாலஸ்தீனத்தை தனியாக விட்டுவிட்டு இஸ்ரேலுடனான தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு F-35 விமானங்களை வாங்க போகிறார்களா, அல்லது பாலஸ்தீன சுதந்திரத்தை வலியுறுத்தி F-35 கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பாலஸ்தீன சுதந்திரம் தான் முக்கியம் என்கிற இடத்திற்கு செல்ல போகிறார்களா இல்லையா என்கிற கேள்விகளுக்கு மத்தியிலே தான் இந்த நிலைமை உருவாகி இருக்கிறது. எதிர்வருகிற செவ்வாய்க்கிழமை இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் MBS முகமது பின் சல்மான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு ஈடுபடுவார் என்கிற செய்திகள்
கசிந்திருக்கக்கூடிய நிலையில தான் ஏற்கனவே 2020 இந்த அரபு நாடுகள் 3 அரபு இஸ்லாமிய நாடுகளோட ஆபிரகாம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு UAEக்கு நாங்கள் F-35 விமானங்களை தருவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அப்ப சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரைக்கும் F-35 விமானங்களை கொடுக்கல. இஸ்ரேலோட நட்புறவை உண்டாக்கி விட்டு போயிட்டாரு. இஸ்ரேல்னா UAE, UAEனா இஸ்ரேல் என்கிற அளவுக்கு அவங்க ஒன்றோடு ஒன்று மிங்கல் ஆயிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு F-35 விமானங்கள் கிடைக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய நிலையில் இப்படி சவுதி அரேபியா ட்ரம்பினுடைய பேச்சை கேட்டு ஏமாற போகிறதா அல்லது காசாவுக்காக நின்று பிடிக்க போகிறதா என்பதை இந்த பேச்சுவார்த்தைகளுடைய இறுதி கட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில தான் ட்ரம்பினுடைய காசா திட்டம் தொடர்பான ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் திங்கட்கிழமை வாக்கெடுப்பு விடப்பட இருக்கிறது. இதிலே பாலஸ்தீனத்தினுடைய போராட்ட குழுக்களின் ஆயுதங்கள் தொடர்பான செய்திகளும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில தான் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபை ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தை ஆதரிக்கும், திருத்தப்பட்ட திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கை அமெரிக்காவுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன என்கிற செய்திகள் ஆல்ரெடி வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் திருத்தப்பட்ட ஒரு வரைவு தீர்மானத்தை அமெரிக்கா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு வழங்கி இருக்கிறது. அதிலே சுய நிர்ணய உரிமை, அதே போன்று பாலஸ்தீன அரசாங்கத்தை நிறுவுவதற்கான பாதை என்பதற்கு ஒரு வெளிப்படையான குறிப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த தகவல்கள் அடிப்படையாக கொண்டு சீனாவும் ரஷ்யாவும் இதை ஆதரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த தரவுகள் வெளியானதுக்கு பிறகு இஸ்ரேலில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏன்னா ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலேயே இந்த தீர்மானம் வந்துவிட்டால் பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற ஒரு அந்தஸ்தை நோக்கிய பாதைக்கு இது மிகப்பெரிய வழியாக மாறிவிடும் என்பதால் இஸ்ரேல் இதனை கடுமையாக எதிர்க்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கும் நேற்றும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வாசகம் போடப்பட்டிருக்கிறதுனால. எனவே இந்த வாசகத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த தீர்மானம் ஈஜிப்ட், கத்தர், சவுதி அரேபியா, துருக்கி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், ஜோர்டான் ஆகிய அமெரிக்காவினுடைய முக்கிய கூட்டாளிகளோடு சேர்ந்து அமெரிக்கா எடுத்த தீர்மானம் என்று சொல்லப்படுகிறது. எனவே பாலஸ்தீனத்தினுடைய சுய நிர்ணயம், தனியான பாலஸ்தீன அரசாங்கத்தை நோக்கிய பாதை என்கிற சிறப்பு தீர்மானம் ஒன்று இதிலே இடம்பெற போகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. திங்கட்கிழமை தான் நமக்கு அந்த தீர்மானத்தில் என்னென்னலாம் இருக்கின்றது கரெக்டாக தெரிய வரும். அப்படி ஒரு தீர்மானம் இருந்தால் அது அரபு நாடுகளுடைய வெற்றி, கண்டிப்பாக பாலஸ்தீனத்திற்குரிய ஒரு வெற்றி தான் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நாளைய தினம் இதனுடைய உண்மை என்ன, யதார்த்தம் என்ன என்பதெல்லாம் தெரிய வந்துவிடும். இப்படியான சூழ்நிலையில தான் நிரந்தர யுத்த நிறுத்தம், உள்நாட்டுக்குள் இறைமையை கொடுக்க வேண்டும், உள்நாட்டை நாங்கள் தான் ஆள வேண்டும் என்கிற பாலஸ்தீன மக்களுக்கான உரிமை ஆகியவற்றினுடைய தேவையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். காசாவினுடைய யுத்த நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு ஐநா சபையினுடைய முடிவுகளும் யுத்தத்தை முழுமையாக நிறுத்துதல், இஸ்ரேல் நாட்டை விட்டு மொத்தமாக வெளியேறுதல் ஆகிய ரெண்டை கொண்டுதான் அமைய வேண்டும் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. இதற்கிடையில் காசா பகுதியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் ஹஷீம் காசிம் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு நேற்றைய தினம் வெளியாகி இருந்தது. அல் அரபி அல் ஜதீதில் வெளியாகி இருக்கக்கூடிய அவருடைய முக்கியமான தெளிவூட்டல்ல சர்வதேச ஆதரவு தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லும் போது ஒரு யுத்த நிறுத்தம் சர்வதேச அதே போன்று ஐநா நிறுவனங்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த யுத்த நிறுத்தத்துக்கு சர்வதேச ஆதரவும் வேண்டும், ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஆதரவும் வேண்டும். அதே போன்று இது காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு மிக முக்கியமானதாக அமையும் என்று தெளிவூட்டக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சாளர் மேலதிகமாக காசாவினுடைய உள்விவகாரங்களில் உள்ளே இருக்க நடைபெறக்கூடிய ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்தால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெளிப்புற தலையீடுகள், சர்வதேச நாடுகள் எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் தலையிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் அமைதி காக்கிற சர்வதேச படைக்கான பாலஸ்தீன பிரிவினுடைய பார்வையாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டால், காசாவுக்குள்ள அன்றாட வாழ்க்கையில் இந்த படைகள் எந்த விதமான தலையீடையும் எந்த விதமான பங்கையும் கொண்டிருக்க கூடாது என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நீங்க சர்வதேச படை வர்றது பிரச்சனை இல்லை, ஆனால் சர்வதேச படை எங்களுடைய அன்றாட செயல்பாடுகள் எதிலையும் தலையிடக்கூடாது, இதை ஒப்புக்கொண்டால் அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்குமா என்று சொல்லும் போது, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்கள் எங்க நாட்டுக்குரியது, அதை பற்றிய பேச்சே இங்க வரக்கூடாது. ஆனா இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த 2 வருஷம் நடந்த யுத்தத்தினுடைய அநியாயங்களை மறைக்கிறதுக்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைக்கணுங்கிறாங்க. இது அவர்களுடைய அரசியல் தேவைக்காக சொல்லப்படக்கூடிய
சொல்லக்கூடிய காரணம். எனவே நாங்கள் கண்டிப்பாக ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்பதிலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தெளிவாக இருக்கிறார். அதே நேரம் ஓரிரு நாட்களுக்குள்ளாக மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவுடைய தூதர் ஸ்டீவ் விட்காஃபுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்டு வரக்கூடிய ஹலீல் அல் ஹையா அவர்களுக்கும் இடையில ஒரு முக்கியமான சந்திப்பு நிகழும் என்கிற தகவல்களையும் இன்றைக்கும் நியூயார்க் டைம்ஸ் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் WHO வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் காசாவில் இதுவரைக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் பெறக்கூடிய நிலையில் இருந்த 900க்கு மேற்பட்ட அப்பாவிகள் மருத்துவம் இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளை சொல்லியிருக்காங்க. இது இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக நடைபெற்றவைகள். ஏன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ள அவங்களை கொண்டு போய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. எனவே 900 அப்பாவி சகோதரர்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் மருத்துவம் இல்லாமல் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இந்த வீடு உங்களுக்கு தான். இதுக்கு நிறைய சகோதரர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்கம்மா. உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லா பகுதிகளில் இருந்து நாங்கள் யூடியூப்பில் பலஸ்டைனை பற்றி பேசுகிற நேரத்தில் அதுக்கு இடையில் இந்த விளம்பரத்தை பண்ணித்தான் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுகளை நம்ம பண்ணுறோம். சரியா, வந்து பாருங்கள் வீடை முதல்ல நீங்கள் பாருங்கள், காட்டுவோம் வாங்க. உதவி செஞ்சாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருந்தால் சரி. துவா செய்யுங்க அவங்களுக்காக. நிறைய சகோதரர்கள் இதுக்கு 100 ரூபா, 150 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா இப்படியெல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 9 வீடு கட்ட வேண்டி இருக்குது. எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம். எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டாந்து வச்சு நாங்கள் செய்யலை. தலைவருக்கு தெரியும், பள்ளி தலைவருக்கு. இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி. இவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் 9 வீடுகள் கட்டி இருக்குது, அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. சரியா, தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? சரி, சந்தோஷமாயிருங்க. எங்களோட பணி முடிஞ்சிருச்சு. சரியா, இனி உங்கள் வீடு இது. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 8 பேர் உண்டு, 7 பேர் தான் நினைக்கிறாங்க. 5 பொம்பளை 3 ஆம்பளை உண்டு சிலாமி. சரி, இப்போ உங்களோட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறங்க. இனி நான் இப்போலேருந்து உங்களோட வீடு தான் இது. இளைய தலைவர், சரியா? அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம 5வது வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம். சகோதரர் ஹாலிதீன் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்களுக்கான வீடு தான் இது. நம்முடைய பணி முடிந்தது, அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 9 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதற்கும் உங்களுடைய உதவிகளைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பத்திற்குரிய அவர்களுடைய வீட்டு தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதே போன்று அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் ஸ்டீவ் விட்காஃபும் சந்திப்பது எங்களுக்கு மிக பெரும் கவலையை தருகிறது. அந்த சந்திப்பு நடக்கக்கூடாது என்று சொல்லி இஸ்ரேல் அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த ஐநாவினுடைய தீர்மானத்தில் பாலஸ்தீனத்திற்கான சுயநிர்ணயம், அதே போன்று பாலஸ்தீனத்துக்கான தனியான சுதந்திரமான அரசு உருவாக்குவதற்கான பாதை என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருப்பதனால இன்றைக்கு இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இத்தாமர் பென்கிவிர் இதனை எதிர்த்து உடனடியாக பெஞ்சமின் நெத்தனியாகு தன்னுடைய நிலையை தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதே போன்று இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட் சொல்லுகிற நேரத்தில் பாலஸ்தீன தனி நாடு என்றொன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இந்த தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மேலதிகமாக இஸ்ரேல் இன்றைக்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறது. அந்த கோரிக்கையில் சர்வதேச படைகள் காசாவுக்குள் வருகிற போது இந்த படைகள் எப்படி செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்பது அவங்க சொல்றாங்க. எப்படி செயல்படணும் கேட்டா, படைக்கான ஆணை ஐநா சாசனத்தின்படி அமைந்திருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கோரிக்கை விடுத்திருக்கிறது. படைக்கு பொதுமக்களை பாதுகாக்கிற பலத்தை பயன்படுத்த அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மூணாவதாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ஆயுதமேந்திய குழுக்கள், அதாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருக்காங்களா இல்லையா, இந்த ஆயுதமேந்திய குழுக்களுடைய ஆயுதங்களை இல்லாமலாக்குகிற பலத்தை பயன்படுத்துவதற்கு சர்வதேச படைகளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதாவது நாங்கள் சண்டை பிடிச்சி பலஸ்தீன
ஃபோர்ஸஸ் எங்களால் அழிக்க முடியாமல் போயிடுச்சு, இன்டர்நேஷனல் ஃபோர்ஸஸ் வர்றீல்ல அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டால் இவங்களோட சண்டை பிடிச்சி ஆயுதத்தை இல்லாமலாக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. ஆனால் இது தொடர்பாக இதுவரைக்கும் பெஞ்சமின் நெதன்யாகு எந்த கருத்துக்களையும் சொல்லாத நிலையில தான் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் காசாவில் இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நேற்றைய தினம் 130க்கு மேற்பட்டவர்கள் திடீரென போய் இறங்கினாங்க. சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அதிபர் விசேட அனுமதியின் பேரில் அவங்களை உள்ள எடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வருவதற்கான விசா பெறப்பட்டிருக்கவில்லை, அவங்களுக்கு பாஸ்போர்ட் வசதிகள் இல்லை, இப்படி ஒன்றுமே இல்லாமல் திடீரென போனாங்க. ஆனால் பலஸ்டைன் மக்களுங்கிறதுக்காக அவர் உள்ளே எடுத்தார். ஆனால் இன்றைக்கு அது தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் இந்த செயல்பாடுகளுக்கு பின்னாடி இஸ்ரேலுடைய சில ஏஜென்சிகள் இயங்குகிறதோ என்கிற சந்தேகங்கள் வலுப்பெறுவதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த சகோதரர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற விமானத்தினுடைய செயல்பாடுகள், அதே போன்று இவங்களை கலெக்ட் பண்ணி ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அல் மஜித் ஐரோப்பா என்கிற ஒரு அமைப்பு தான் செய்திருக்கிறார்கள். இது பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு. ஆனால் இவர்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் பேணப்படுவதாக சொல்லப்படுகிற நிலையில் ஆயிரக்கணக்கான டாலர்கள் இவர்களுக்கு கிடைத்திருக்கலாம். அந்த டாலர்களுக்காக வேண்டி காசாவினுடைய மக்களை இப்படி அவங்க ஏற்றிக்கிட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் கொண்டு இறக்கியிருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அவங்களை உள்ள எடுத்துருச்சு, அது வேற. ஆனால் இது சட்டவிரோதமாக செயல்பட்ட ஒரு காரியம். குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா இவர்களை உள்ளே எடுக்காவிட்டால் காசாவுக்காக பேசுறிய, காசா மக்களை உள்ளே எடுக்க மாட்டேங்கிறீங்க என்கிற ஒரு அவப்பெயரை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக இஸ்ரேல் செய்த சூழ்ச்சியாக இருக்கலாம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து யுத்த நிறுத்த மீறல்களில் இஸ்ரேல் ஈடுபட்டுக் கொண்டே வருகிறது. இன்றைக்கு 3 அப்பாவி சகோதரர்கள் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் இந்த சமாதான நிலைப்பாடுகளை சரிவர கடைபிடித்து வருகிறார்கள் என்பதையும் பார்க்க முடியும். அடுத்தடுத்த நாட்களில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் மறந்து விடாதீர்கள். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.